இது இவ்வளோதாங்க தேராததுக்கப்புறம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவோம் போல. இப்படியே சிறகடிக்க ஆசை போச்சுன்னா. தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். சரஸ்வதியுடைய கதாபாத்திரம் கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முதுகெலும்பு இல்லாமலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. எவ்வளோ அசிங்கப்படுனாலும் ராகினி பாவம் அத்தை பாவம் தமிழ் அப்படின்ட்டு யாருக்காச்சும் பாவம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நன்மையும் செய்து விடல்னு சொல்லிட்டு மற்றவங்க கெட்டதே செஞ்சால் கூட அவங்க நல்லது தான் செய்யணும் அப்படின்ட்டு அப்படியே இந்த பக்கம் கண்ணத்தை அந்த பக்கம் கண்ணத்துன்னு மறுக்கா காமிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இப்போ மீனா மாறிக்கிட்டே வராங்க. ஒரு பரிதாபத்துக்குரிய கதாபாத்திரமாக இருக்காங்க. ஒரு ஹீரோயினாலாம் இல்லை அவங்க. இதில் எங்கே சிறகடிக்கிறதுக்கு ஆசை, இவங்க சிறகெல்லாம் போட்டு உடச்சி விட்டிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ சத்யாவுக்கும் முத்துவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய ஆரம்பமே சத்யா தன்னுடைய அம்மாவோட பணத்தை திருடினாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது தான். அது கண்டுபிடிச்சி போய் கேட்டால் சிட்டியோட சேர்ந்து திருடி இருக்காருங்கிறது தெரியுது. இந்த கேஸ் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய கஷ்டமாயிடும், குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பெரிய குழப்பமாயிடும். இதை விஜயா விடவே மாட்டாங்க. எப்போவோ நடந்த பைக் திருடின விஷயத்தையே இப்போ வரைக்கும் விடலை. இந்த விஷயத்தை வச்சு இந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்திடுவாங்கங்கிறதுனால தான் பயம் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் முத்து அந்த கோபத்தில் அவரோட கையை உடச்சி விட்டது பிரச்சனையானது. முத்துவும் சத்யாவும் முறைச்சிட்டே இருக்கிறதுலாம் நடந்துச்சு. ஆனால் இதில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, விஜயாவுக்கு தெரிஞ்சால் அந்த குடும்பம் உடஞ்சிருங்கிறது ஓகே. ஆனால் மீனாவுக்கு தெரியணும்ல. மீனாவும் மீனாவுடைய அம்மாவும் மீனாவுடைய தங்கச்சியும் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படியும் சத்யா படித்து முடிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடிவெள்ளியாக இருப்பார், அவர் தான் அம்மாவை பார்த்துக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் எவ்வளோ சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே மொத்தமாக ஜெயிலுக்கு போயிடலாமோ அதுக்கான எல்லா வழிவகைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திருப்பி ஒரு தடவை ஒரு கிரிமினல் ரெக்கார்டு விழுந்துட்டு திருப்பி எப்படி வேலைக்கு போக முடியுங்கிறத பற்றியான யோசனை கூட அவருக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கார் அவர். ஸோ அப்போ அதை சொல்லி திருத்துறதும் இல்லை. என்னத்தை மாமா இவர் சொல்லி புரிய வச்சு திருத்துறதும் கிடையாது. பார்த்தாலே முறைச்சிட்டே இருக்கிறது. இதில் இப்போ மீனாட்டை நீ இப்போ நம்ம தம்பியுடைய பர்த்டேக்கு கூழ் ஊத்துறீங்களா, அதுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டாரு. ஏன் எதுக்கு அப்படிங்கிறத சொல்லலை. அதை சொல்லாமல் விட்டுட்டு இப்போ என்ன நடக்குது, இப்போ பிரச்சனையாகி கடைசியில் ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட என்ன வேலையை பார்க்குறீங்க, அவர் சொன்னால் போகிறது இல்லைனா போக மாட்டேங்கிறது, உங்கள் தம்பி பிறந்த நாளைக்கு நீங்கள் போகாமல் எப்படி போங்க முதல்ல அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. இதை ஒட்டு கேட்ட விஜயா என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி கரெக்டாக முத்து வந்ததுக்கப்புறமா ஏதோ உனக்கு நல்லா காதில் பூ சுற்றிட்டு நீ எங்கே போகக்கூடாதுங்கிறியோ அங்கே தான் போகிறா, இதில் நீயும் அவளும் பெஸ்ட்டு ஜோடியாங்கிறாங்க. இந்தளவு கேவலமான ஒரு அம்மாவையும் நம்ம பார்க்க முடியாது. இந்தளவு கேவலமான அம்மா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மூளை இல்லாமல் முத்து சுற்றுறது, அதை விட மூளை இல்லாமல் பல நேரங்களில் மீனா எல்லாத்துக்கும் பரிதாபம் பார்க்குறதுன்னு கிளம்பி இப்போ அவங்க வேறு போய் என்ன பண்ணுறாங்க, தம்பியோட சேர்ந்து கூழ் ஊற்றிட்டு இருக்க, கூழை தடுத்து நிறுத்து கையில் வாங்குறாரு. நான் சொன்னதை கேட்க முடியும்னா அப்புறம் எதுக்கு நீ எனக்கு பொண்டாட்டிங்கிற மாதிரி இவர் ஏதாவது பேசினார் அப்படின்னா அது கண்டிப்பாக அதை விட மோசமான விஷயம். நீங்கள் சொல்கிறதுக்கு முதல்ல காரணம் சொல்லாமல் நீங்கள் போட்ட கோடெல்லாம் எல்லாரும் தாண்டாமலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறத இவங்களும் தெளிவாக கேட்கணும். இவங்க அது இல்லாமல் இல்லைங்க பாவங்க தம்பிங்க அப்படின்னு பேச, தம்பி தான் முக்கியம் நீ வீட்டை விட்டு போங்கிற மாதிரி பேச, என்ன காரணனே சொல்லாமல் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கள் அம்மாவோட நகையை எங்கள் அம்மாவோட பணத்தை திருடினதே இந்த திருட்டு பயலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரா, இல்லை அதை விட்டுட்டு ஏதாச்சும் முட்டாள்தனமான ஈகோவில் நீ வீட்டுக்கே வர வேணான்னு போயிட்டு தேவையில்லாமல் மீனாட்டை கத்தி திருப்பி இவருக்கும் மீனாக்கட்டில் சண்டை வரப்போதாங்கிறது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.